ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இன்றைக்கி ஊருக்கு கிளம்பிட்டேன். சடனாக ஊருக்கு போகிற பிளான் ஆகிடுச்சு. அம்மாவுக்கு வந்து சின்னதாக ஹெல்த் இஷ்யூ. ஹஸ்பண்ட் வந்து ட்ராப் பண்ண தான் வந்தாங்க. ஸோ நான் அம்மா பாப்பா 3 பேரும் தான் ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸ்லீப்பர் பஸ் லாஸ்ட் மொமெண்ட்டில் புக் பண்ணியாச்சு. பஸ் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால நாங்கள் அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாப்ட்டே நாங்கள் ஆன் டைமில் வந்திருந்தோம். பஸ் தான் கொஞ்சம் லேட் ஆகி போயிடுச்சு. 9:30 என்னமோ ஆயிருந்தது. பஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்லீப்பர் கோச்சில். பாப்பா வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அவளும் வந்து ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன், எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்கம்மான்னு. எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியல. அப்படியே ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மர் ஹாலிடேஸ் கூட அவளை எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. இதுதான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவளோ வெளியில் போயிட்டுருக்கா தாத்தா பாட்டி வீட்டுக்கு. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தா. எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் அம்மா வீட்டுக்கு போய். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிறது, அதை நினச்சே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படா ஊர் வரோன்ட்டுருக்கு. நைட்டெல்லாம் எனக்கு பஸ்ஸில் தூக்கமே வரல. ஸோ இங்கே வந்து பிஸி லைஃப்பில் இங்கே பிஸியாக அப்படி அப்படியே இருந்து எப்படா கொஞ்சம் ரிலாக்ஸாக ஊருக்கு போகலான்னு இருந்தது எனக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் சிதம்பரம் தாண்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சிதம்பரத்துலேருந்து 1 ஹவர் எங்கள் ஊருக்கு. சிதம்பரம் ஊர் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸான ஊர். நடராஜர் டெம்பிள் இங்கே இந்த ஊரில் தான் இருக்குது, சிதம்பரத்தில். இப்போல்லாம் வந்து ரீல்ஸில் பார்த்திங்கன்னா நிறையா கோயில் பற்றி தான் வரும். அதில் வந்து சிதம்பரமும் ஒன்று. ஃப்ரீயாக இருக்கும்போது டைம் கிடைக்கும்போது வந்துட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு ரீச் ஆனோடனே பூ நல்லா பூத்திருந்தது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு போனவுடனே வீட்டுக்குள்ளெல்லாம் போகல, பூ பறிக்க தான் போயிட்டேன். எனக்கு வந்து பூ பறித்து கட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து மல்லிகைப்பூ 2 முழம் கிட்டத்தட்ட இருந்தது. ஃபுல்லாக பறிச்சுட்டேன், எல்லாம் பறிச்சுட்டு கட்டி வச்சேன். சாமிக்கும் வச்சாச்சு கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் என்னோடய ரொட்டீனை அவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.